தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் வந்து வெற்றி பெற்றிருக்கு. ஸோ அந்த தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் அறிக்கை என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். முக்கியமாக ஒரு 10 விஷயங்களை அவங்க வந்துட்டு ஹைலாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 10 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்துட்டு அடுத்து ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் அறிக்கையில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு மகளிர் மேம்பாடு. ஸோ மகளிர் மேம்பாட்டுக்கு வந்துட்டு அவங்க என்னென்ன திட்டத்தை வந்துட்டு நடைமுறைப்படுத்த போகிறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க வந்துட்டு ஹைலைட் பண்ணியிருக்கிறது, குடும்ப தலைவிக்கு வந்துட்டு மாதத்துக்கு 2500 வந்து நான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு வீட்டிலையுமே இருக்கிற குடும்ப தலைவிகளுக்கு வந்துட்டு 2500 மாதம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுரும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வருஷத்துக்கு 6 சிலிண்டர், அதாவது சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த கேஸ் சிலிண்டர் வந்துட்டு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் வந்துட்டு நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு வந்துட்டு அறிக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக கல்யாணம் ஆகிற போது பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுங்களுக்கு வந்துட்டு 1 சவரன் தங்க நகை, அதுக்கப்புறம் ஒரு பட்டுப்புடவை வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பிறக்க போகிற குழந்தைக்குமே வந்துட்டு தங்க மோதிரம் கொடுக்குறோம் அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற அம்மாக்களுக்கு வந்துட்டு அவங்க குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்காக வந்துட்டு 15,000 வரைக்கும் நம்ம கல்வி உதவித்தொகை கொண்டு கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மகளிர் சுய உதவிக்குழு இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம கிராமத்தில் நிறையா இருக்கும். ஸோ அந்த சுய உதவி குழுக்களுக்கு வந்துட்டு 5 லட்சம் வரைக்கும் வட்டியில்லா கடன் வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 0% இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு 5 லட்சம் வரைக்கும் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் வந்துட்டு மகளிருக்காக வந்துட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு என்ன சொல்லி டெரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு அறிக்கை விட்டுருக்குது. இதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம், இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கப்புறம் இது வந்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை. அடுத்து ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது இளைஞர் முன்னேற்றம். ஸோ இளைஞர் முன்னேற்றத்துக்காக தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு எந்த மாதிரியான முன்னெடுப்புகளை எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு நான் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு சொல்லியிருக்கிறது வந்துட்டு வேலையில்லா பட்டதாரிகள், அதாவது படித்து முடிச்சு வேலையெல்லாம் வீட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்துட்டு 4000 வரைக்கும் உதவித்தொகை வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக படித்து முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்துட்டு சேல்ரி கொடுத்து அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வந்துட்டு நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 5 லட்சம் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு நாங்கள் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் செக்டாரில் வந்துட்டு கிட்டத்தட்ட 5 லட்சம் வேலைவாய்ப்பு வந்துட்டு புதுசாக நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உருவாக்குனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு நிறைய பேர்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தற்காலிகமாக கான்ட்ராக்டில் இந்த பேஸில் வந்து வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, இப்போதைக்கு கவர்மெண்ட்டில் அவங்களாம் வந்துட்டு பர்மனெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த தொழில், அதாவது புதுசாக அதை பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கிறாங்களோ அவங்க இந்த மாதிரி இளைஞர்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 25 லட்சம் வரைக்கும் கடன் உதவித்தொகை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்துட்டு இந்த தமிழக வெற்றி கழகம் வந்து சொல்லியிருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இளைஞர்கள் முன்னேற்றத்துக்காக, அதாவது யூத் டெவலப்மெண்ட்டுக்காக அவங்க வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஸ்கீம்ஸ். அடுத்து மூணாவது அவங்க விட்டுருக்க அறிக்கை என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் டெவலப்மெண்ட். ஸோ எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்காக அவங்க என்னென்ன இனிஷியேட்டிவ் எடுக்க போகிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க வந்து ஒரு 100 பள்ளிக்கூடம் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து காமராஜர் சிறப்பு பள்ளிக்கூடம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இந்த 100 பள்ளிக்கூடமே வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு இருக்கும். அதாவது ஹை கிளாஸ் ஹை டெக்னாலஜி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட இந்த 100 பள்ளிக்கூடம் வந்துட்டு நாங்கள் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதனால் வந்துட்டு ரூரல் ஏரியாவில் அது வில்லேஜ் சைடு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்துட்டு பயனுள்ளதாக வந்துட்டு இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கூலில் ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் போகிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் வரைக்கும் எஜுகேஷன் லோன் வந்துட்டு நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ரினோவேட் பண்ண போகிறோம், எல்லாமே அதிநவீன வசதிகளோடு ரினோவேட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் முடிச்சு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலம் நாங்கள் வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு எஜுகேஷன் செக்டாருக்காக, எஜுகேஷன் ஃபீல்டுக்காக அவங்க வந்துட்டு பிளான் பண்ணியிருக்க ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்த 4வது அவங்க வந்து சொல்லியிருக்க விஷயம் வந்துட்டு விவசாயிகள் நலம். ஸோ விவசாயிகளுக்காக அவங்க என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்னா, அதில் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு பார்க்க போகிறது வந்துட்டு பயிர்க்கடன் தள்ளுபடி. ஸோ இது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ யாரெல்லாம் எந்த விவசாயிகள்லாம் வந்துட்டு பயிர்க்கடன் வாங்கியிருக்காங்களோ, பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கிறாங்களோ, அந்த கடன் ஃபுல்லாக தள்ளுபடி பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்குறாங்க.
ஆனால் இது எந்த மாதிரி பண்ண போகிறாங்க, இதில் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ஒன்ஸ் இட் இஸ் இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்துட்டு தெரிய வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு யாருக்கெல்லாம் நிலம் இருக்குதோ அவங்களுக்குலாம் வந்துட்டு வருஷத்துக்கு 15,000 முதலீட்டு உதவி வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெல்லுக்கு வந்துட்டு ஒரு குவிண்டாலுக்கு வந்துட்டு 3,500 வரைக்கும் நாங்கள் வந்துட்டு அதிகப்படுத்த போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் கரும்புமே வந்துட்டு ஒரு டன்னுக்கு 4,500 வரைக்கும் நாங்கள் அதிகப்படுத்த போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 5 லட்சம் சோலார் பம்புகள் வந்துட்டு மானியம் மூலம் நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தொழிலாளர்கள், அது விவசாய தொழிலாளர்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட 10,000 வரைக்கும் நாங்கள் வந்துட்டு இன்சூரன்ஸ் வந்துட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு ஏதாவது எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் மூலம் அவங்க வந்து ஈஸியாக வந்து கிளைம் பண்ணிக்கிற முடியும். இது வந்து விவசாயிகளுக்கு வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குன்னு தான் பார்க்க முடியுது. 5வது அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்துட்டு சுகாதாரம். ஸோ சுகாதாரத்துறையில் அவங்க என்னென்ன இனிஷியேட்டிவ் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிற வந்துட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 25 லட்சம் மருத்துவ காப்பீடு வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்துட்டு அப் டு 25 லேக்ஸ் வரைக்கும் நாங்கள் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு ஃபேமிலிக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ரெனோவேட் பண்ண போகிறோம், டெவலப் பண்ண போகிறோம். நியூ டெக்னாலஜி, நியூ மெஷின்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஹை லெவலில் வந்துட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்டையர் வருஷம் ஃபுல்லாக வந்துட்டு எந்த ஒரு காசுமே கொடுக்காம நம்ம வந்துட்டு நம்மளோட உடம்பு வந்துட்டு ஃபுல்லாக பரிசோதனை செஞ்சுக்க முடியும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். ஸோ அந்த ஒரு ஸ்கீமை வந்துட்டு இவங்க வந்து புதுசாக வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் கடைசியாக அவங்க ஹைலைட் பண்ணியிருக்கிறது போதை இல்லா தமிழ்நாடு, போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு, இதை நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எந்த அளவு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, எந்த அளவு இதெல்லாம் சாத்தியம் அப்படின்றத ஒன்ஸ் இட் இஸ் இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தெரிய வரோம். அடுத்து 6வது அவங்க சொல்லியிருக்க விஷயம் வந்துட்டு மீனவர் நலன். ஸோ மீனவர்களுக்காக அவங்க என்னென்ன இனிஷியேட்டிவ் எடுக்க போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க தடைக்கால நிவாரணம், அதாவது இயர்லி ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக அவங்க வந்து மீன் பிடிக்க மாட்டாங்க. வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள்களில் வந்துட்டு மீன் பிடிக்க போக மாட்டாங்க. மீன்பிடி தடைக்காலம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி காலத்தில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு உதவித்தொகை கொடுக்க போகிறோம், அதாவது 27,000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீனவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வந்து நிர்ணயம் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரேட்டு வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு நிரந்தரமான ஒரு விலையை வந்து நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குமே வந்துட்டு ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் கிட்டத்தட்ட 25 லட்சம் வரைக்கும் நாங்கள் வந்துட்டு விபத்து காப்பீடு கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா மீனவர்களுக்கும் ஒரு நிரந்தரமான வீடு வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ரொம்ப நல்ல விஷயம் தான் நான் பார்க்க முடியுது. அடுத்து அவங்க 7வது அவங்க சொல்லியிருக்க விஷயம் வந்துட்டு சமூக பாதுகாப்பு. அதாவது முதியோர்கள், கைம்பெண்கள், அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு மாதத்துக்கு 3,000 ஓய்வூதியம் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா வீட்டுக்குமே வந்துட்டு 200 யூனிட் கரண்ட்டு வந்துட்டு நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா வீட்டுக்குமே வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு குடிதண்ணீர் கனெக்ஷன், அதாவது வாட்டர் கனெக்ஷன் வந்துட்டு நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக வந்துட்டு வீட்டு இடத்துக்கெல்லாம் பட்டா யாருக்கெல்லாம் இல்லாமல் இருக்கோ, யாருக்கெல்லாம் கொடுக்காமல் இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு நாங்கள் வந்து பட்டா வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே வந்துட்டு சமூக பாதுகாப்புக்காக அவங்க வந்துட்டு இனிஷியேட் பண்ணுறதுக்காக அவங்க டிசைட் பண்ணி வச்சுருக்கிற பாயிண்ட்ஸு. அடுத்து 8வது அவங்க சொல்லியிருக்க வந்துட்டு தமிழ்நாடு வளர்ச்சி. ஸோ தமிழ்நாடோட வளர்ச்சிக்காக அவங்க என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2036க்குள்ளே, அதாவது அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே தமிழ்நாட்டோட பொருளாதாரம் எக்கனாமி வந்துட்டு 1.5 ட்ரில்லியன் அளவு வந்துட்டு நாங்கள் வந்து உயர்த்த போகிறோம் அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்காக ஒரு மினிஸ்ட்ரியை நாங்கள் வந்துட்டு உருவாக்க போகிறோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்காக தனியாக யூனிவர்சிட்டி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் நகரம், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்காகவே தனியாக ஒரு சிட்டி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இக்காக கிட்டத்தட்ட 15,000 கோடி அளவுக்கு நாங்கள் வந்துட்டு ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட வாரியாக டெவலப் பண்ணுறதுக்காக தனியாக மாஸ்டர் பிளான் வந்து நாங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்துட்டு முதலீடு செய்ய வர்றவங்களுக்கு விதின் 21 டேட்ஸ்க்குள்ளே, 21 நாட்குள்ளே அவங்களுக்கு வணிக ரீதியாக எல்லா வித ஃபெசிலிட்டி நாங்கள் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க.
அடுத்து அவங்க 9வது அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்க விஷயம் வந்துட்டு அரசு ஊழியர் நலம். கவர்மெண்ட் செக்டாரில் வேலை செய்கிறவங்களுக்கு நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்துட்டு மறுபடியும் பரிசீலனை பண்ணி மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 5 வருஷம் ஒப்பந்த பணியாளர்கள் வந்து கண்டினியூஸாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா கவர்மெண்ட் செக்டாரில், அவங்களாம் வந்துட்டு பர்மனன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கன்வாடி ஊழியர்கள்லாம் வந்துட்டு அவங்களுக்கு சேலரி வந்துட்டு 18,000 வரைக்கும் நாங்கள் வந்து உயர்த்த போகிறோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுகாதார பணியாளர்கள் வந்துட்டு 10,000 வரைக்கும் நாங்கள் ஊதியத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிட்டையர்மெண்ட்டு காலத்தில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு 15 லட்சம் நாங்கள் வந்துட்டு அமௌண்ட்டு செட்டில்மெண்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்க 10வது அவங்க சொல்லியிருக்க விஷயம் வந்துட்டு நல்லாட்சி. அதாவது நாங்கள் எப்படி ஆட்சி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க சுருக்கமாக எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்துட்டு அரசு சேவைகள் எல்லாமே வந்துட்டு மக்களோட வீட்டுக்கே தேடி வந்துடும், எல்லாரோட வீட்டுக்கே தேடி வந்துடும். யாரும் எதுக்காகவும் போய் கவர்மெண்ட் ஆஃபீஸ் முன்னாடி நிற்கணுன்ற அவசியம் கிடையாது. எல்லாமே வீடு தேடி வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த இப்போ ரீசெண்ட் சொல்கிறத விட இப்போ காலங்காலமாக எப்படி நடந்துட்டு வருது அப்படின்னா, அரசு சம்மந்தமான வேலைகள் எதுவாக இருந்தாலும் ரொம்ப நாள் அப்படியே இழுத்தடிக்கும். ஒரு நாள் 2 நாள் முடிக்க வேண்டிய வேலையை வந்துட்டு 10 நாள் 20 நாள் வரைக்கும் நடந்துகிட்ருக்கோம். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு அரசு வேலையாக இருந்தாலும், அரசு சார்ந்த வேலையாக எதுவாக இருந்தாலும் விதின் த டைம் ஃப்ரேம்குள்ளே சீக்கிரமாகவே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் வந்து முடிச்சு கொடுத்துருவோம், ரொம்ப நாளாக இழுத்தடிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இயர்லி பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த பட்ஜெட்டில் 10% பட்ஜெட்டை வந்துட்டு மக்களே தீர்மானிக்கட்டும், மக்களுக்கு என்ன வேணுமோ அவங்களே தீர்மானிக்கட்டும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படியே இந்த 10% அமௌண்ட்டை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கன்சீவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வருஷத்தில் ஒரு நாள் சட்டமன்றத்தில் வந்துட்டு மக்கள் வந்துட்டு அவங்களே வந்துட்டு அவங்க குறையை வந்துட்டு சொல்லலாம், அவங்களோட குறையை வந்துட்டு பேசுகிறதுக்காகவே செப்பரேட்டாக ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்லாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுவுமே என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல விஷயம் தான் நான் வந்து பார்க்க முடியுது. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் அறிவித்த தேர்தல் அறிக்கையை வந்துட்டு அவங்க அறிவித்த ஒரு 10 முக்கியமான தேர்தல் அறிக்கையை வந்துட்டு நம்ம ஒன்றா டீட்டெயிலாக பார்த்தோம். இதில் எந்த தேர்தல் அறிக்கை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.